ஹே மக்கள்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டேக்க ஒரு பவர்ஃபுல் மேக்னெட். எனக்கு முதல்ல நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்றேன். பாருங்க, ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் இருக்கு. இந்த பவர்ஃபுல் மேக்னெட்டுக்கு நடுவுல என்ன பண்றான், நைட்ரஜன் லிக்விட் நைட்ரஜன் கேஸை ஊத்துறான்டா. ஊத்தும் போது என்னாச்சு, ஸ்வைன்னு கீழே ஊத்திருச்சு. ஊத்தும் போது கீழே போயிடுச்சு. இது என்ன உலக வழக்கம், கீழே போகும். அதே லிக்விட் ஆக்சிஜனை ஊத்துறான். ஊத்தும் போது என்ன ஆகுது, பிரர்ன்னு இந்த உச்சில அப்படியே ஒரு மாதிரி ஏர்லயே அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிராவல் பண்ணுது. அந்த இடத்துல இருக்கு அந்த ஆக்சிஜன் லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா அது அதிசயமா இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சிஜன் வந்து மேக்னெட்டிக்லி ஆக்டிவ், இன்டராக்ட் பண்ணிச்சு பாத்தீங்க. ஏன் அப்படின்னா மேக்னெட்டிக் வந்து ஆக்சிஜன் வந்து பாராமேக்னெட்டிக் நேச்சர். அதுவே நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே பிஹேவ் பண்ணல. ஏன்னா நைட்ரஜன் ஒரு டயாமேக்னெட்டிக் நேச்சர், இது டயா. சோ பாராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னா மேக்னெட்டிக்லி ஆக்டிவ். எப்ப ஆக்டிவா இருப்பான், ஏன் ஆக்டிவா இருப்பான்? சோ டயாமேக்னெட்டிக் பொறுத்தவரை இன்ஆக்டிவ், இவன் மேக்னெட்டிக்லி ஆக்டிவ். எப்ப ஆக்டிவா இருப்பான் அப்படின்னு பார்த்தா டி பிளாக் எலமெண்ட்ல அவன் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவன் அன்பேர்ட் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னாலே பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சிருப்பான். சரியா? இந்த ஃபெல்லோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போகும் பொழுது ஃபெல்லோ என்ன பண்ணுவான்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி சுத்துது அப்படின்னா தன்னை ஒரு மேக்னெட்டா மாத்திக்குவான். அந்த ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா ஒரு மேக்னெட்டா ரொட்டேட் ஆகும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி சுத்துதுன்னா இந்த ஃபெல்லோ இப்படி சுத்துவான். வேற ஒண்ணு இல்ல, அவனும் ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுவான். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அதை கால்குலேட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பீக் கொடுக்கும் நமக்கு. ஓகே, நார்மலா அந்த ஃபீல்டுக்குள்ள இந்த ஃபீல்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு கிடைக்குது. இதை அப்போஸ் பண்ணி இன்னொரு ஃபீல்டு ஒரு கிரியேட் ஆகுது, ஏதோ சம்திங் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏதோ காட்டுது அப்படின்னால அது நம்ம கீன் கீன் காட்டும். அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டிக்லி ஆக்டிவ் அப்படின்னா அவனை பேரான்னு சொல்லும். மோஸ்ட்லி அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா அவன் பேரா மேக்னெட்டிக் நேச்சர், அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லாதவன் டயாமேக்னெட்டிக் நேச்சர். அவ்வளவுதான் சார். நைட்ரஜன் ஆக்சிஜன் டி பிளாக் ஆசார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலி பண்ணிடுவேன். சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்லிடுறேன். இப்ப நேரம் அந்த பாராமேட்டிக் டயாமேக்னெட்டிக் யார் யாரு, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பாத்துருவோம். கீழே இன்னொரு வார்த்தை நம்ம கொடுத்துருப்போம், ஃபெர்ரோ மேக்னெட் ஹைலி மேக்னெட்டிக். இது பாராமேக்னெட்டிக் தான். பாராமேக்னெட்டிக்ஸ்ல ரொம்ப ஹையா எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். மியூ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். ஆக்சுவலி ஆர்பிட்டால் மூமெண்ட்டும் இருக்கும், அதையும் கால்குலேட் பண்ணுவோம். அது கீழே இருக்க எலமெண்ட் பண்ணுவோம். இது மேல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பின் ஒன்லி தான். இங்க வந்து ஆர்பிட்டால் மூமெண்ட்டும் கொஞ்சம் ஆயிடும், அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது இந்த இடத்துல. சோ ஸ்பின் ஒன்லி மட்டும் தான் பார்ப்போம். மியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப், அதாவது ஸ்பின் ஒன்லிங்கிறத மியூன்னு மென்ஷன் பண்ணுவோம், ரூட் ஆஃப் என் இன்டு என் பிளஸ் 2. இதுல என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வாதியா இருக்குமே சிம்பிளா தான் எழுதுவாங்க. டந்தானே நானே டைட்டானியம் 3 பிளஸ் ஸ்கேண்டியம் டைட்டானியம் D2S2. இப்ப 3+ல இருக்கான் அப்படின்னா முதல்ல டி ஆர்பிட்டால் போட்டுக்க 3 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு இல்லையா? 3 போயிடுச்சு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கும். அப்ப n வேல்யூ 1. அப்ப ரூட் ஆஃப் n இன்ட்டு n பிளஸ் 2. அப்ப ரூட் ஆஃப் 1 இன்ட்டு 1 பிளஸ் 2. அப்ப 3 ஓர் 3 3 ரூட். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், ரூட் 3. ரூட் 3 இங்க எழுத வேணாம், இது கொஞ்சம் தள்ளி எழுதிக்கும், இல்லைன்னா அது ஒரு இதா போயிடும் நமக்கு. இந்த என்னோட வீடியோ இதை தள்ளி வைக்கும். எஸ், கொஞ்சம் நேரம் தான் நல்லா இருக்கும்ல, சரி பரவாயில்ல. ஸோ ரூட் 3 போர் மேக்னட்டான் அதோட யூனிட், போர் மேக்னட்டான் அதோட யூனிட். ஸோ மியூ ஈக்குவல் டு என்னன்னா 3 ரூட் 3 போர் மேக்னட்டான். இது சிம்பிளா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டோட நிப்பாட்டி கேள்வி கேட்பான். சில டைம் அதை செகண்ட் ஸ்டெப் கொண்டு போவான், அடுத்த ஸ்டெப் கொண்டு போவான். சோ உங்களுக்கு சிம்பிளா என்னன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணணும். சில என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது மாட்டிக்குவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், Fe2+ எடுத்துக்கோங்க. நேரம் அதை ட்ரை பண்றேன். Fe2+. நார்மலா Fe பார்த்தீங்கன்னா D6S2 Fe2+. அப்ப D6 கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு, ஒரு டி ஆர்பிட்டால் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த லிகாண்டோட இன்ஃபுளுன்ஸ்ல அந்த படிச்ச பசங்க, நீட் ஜெய் படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அது கோஆர்டினேஷன் அடுத்து ஆல்ரெடி அவன் படிச்சிருப்பான், அதனால அதை சொல்றேன். 6 1 2 3 4 5 6. மேக்ஸிமம் பண்ற தப்பு என்னன்னா D6 அப்படின்னா 6 கொண்டு போய் என் வேல்யூ போட்டுருவான், முடிஞ்சு சோலி முடிஞ்சிருச்சு, அதோடைய கதை கடையெழுத்து சாத்த வேண்டியதான். ஆனா என்ன பண்ணா, நீங்க முதல்ல டி ஆர்பிட்டால் அதை அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணும்போது யூ காட் 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நல்லா இவன் பேர் ஆயிட்டான், இவனை கன்சிடர் பண்ண முடியாது. சோ இந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரானும் நமக்கு என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஃபீல்டு எதிர்த்து வேற ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுவான். அப்ப ஹியர் n ஈக்குவல் டு 4. அப்ப ரூட் ஆஃப் 4 இன்டூ 4 பிளஸ் 2. 6 6 4 24 போர் மேக்னெட்டான், முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னா இந்த டேபிளர் காலத்துல இது சிம்பிளா முடிச்சு விட்டுருவாங்க. சில இடங்கள் ரூட்டோட கேள்வி கேட்பான், இல்ல ஃபர்தர் ஸ்டெப் இந்த மாதிரி சிம்பிளா என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பான்.
இந்த அயான்ஸை மட்டும் நம்பாதீங்க, இது எந்த அயான்ஸ் வேணாலும் மாறலாம் இந்த கான்ஃபிகரேஷனுக்கு. D0 0 அன்பேர்ட் எலக்ட்ரான், 0 போர் மேக்னட்டா. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா அதோடைய அந்த கால்குலேட்டட் வேல்யூ 1.73. 1.73 அப்சார்ப் வேல்யூ கொஞ்சம் கூட குறைச்சு இருக்கும். அதுக்கு காரணம் நான் சொல்றேன், இதை முதல்ல கவனிங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது 2 இருந்துச்சுன்னா, ஒன்னு இருந்துச்சுன்னா 1.73, அந்த ஒன்னை விட ஒரு 0.73 8 சம்திங் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2 இருந்தா 2.8 3னே கொடுங்க. 3 இருந்தா 3.83, 4 இருந்தா 4.93, 5 இருந்தா அந்த 5.93 சம்திங். ஓகே, 6 வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. காரணம் என்னன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் பேர் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேல்யூ திடீர்னு உங்களுக்கு அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஒரு அப்சார்ப்டு வேல்யூ கால்குலேட்டட் வேல்யூ விட அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். வேற ஒண்ணுல பின் ஆர்பிட்டால் கப்ளிங் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நமக்கு அதிகமா. இது மட்டும் இல்லாம அந்த மேக்னெட்டிக் என்ன சொல்றது, அந்த மேக்னெட் இருக்குல்ல, அந்த மெஷர் பண்றாங்களே, அதோடைய டெம்பரேச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹை அட்டாமிக் நம்பர் ஆக 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 அந்த சின்ன எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்லாம் உள்ள வரும். ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் முதல்ல வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ல கேட்காம சில விஷயங்கள்லாம் அந்த மேக்னெட், அந்த டெம்பரேச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஸோ அதனால பெருசாலாம் எடுத்துக்க வேணா. இந்த குறிப்பிட்ட ஏரியாஸ்ல மட்டும் அப்சார்ப்டு வேல்யூ என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது, நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒரு அன்பேர்ட் இருந்தா 1.73, 2 இருந்தா 2.83, 3 இருந்தா 3.83. இந்த ஐடியா முதல்ல ஞாபகம், கால்குலேட்டட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சார்ப்டு வேல்யூ நம்ம அந்த குறிப்பா அந்த கோபால்ட்ல இருந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸ்பின் ஆர்பிட்டால் கப்ளிங் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுக்கல. ஸோ வேல்யூஸை வச்சு மட்டும் நமக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா இல்ல மக்கள்ஸ். அப்படிதான் இதெல்லாம் அடிச்சு துவச்சு தூக்கி போட்டு போயிடலாம். 2020 18 இந்த மாதிரி நீட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி போர்டில் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எக்கச்சக்கமான வகையில கேள்விகள் இதை நீங்க பார்க்கலாம். நீட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஷார்டஸ்ட் வீடியோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.